வியாபாரம் என்று வந்தா இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? பொய் சொல்லாம வியாபாரம் பண்ணல. அடுத்தாக்களோட கன்செப்ட். நாங்க உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணதுக்கு ரெடி, ஆனா பஜார்ல எல்லாரும் ரெடி இல்லையே. பஜார்ல எல்லாரும் ரெடினா நாங்க ரெடி. பண்புக்குரிய சகோதரர், கபூர்ல வந்து எல்லாரையும் முரடி கொண்டு வைக்கிறல்ல, ஒவ்வொருத்தர் ட்ரெயின்ல மௌத்தாகுவாங்க. சும்மா சொல்ற ஒரு பேச்சுக்கு உங்கள்கிட்ட கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லவும் மாட்டார், அவர்கிட்ட கேள்வி கேட்கிற உங்களுக்கு பதில் சொல்லவும் மேலாது. அப்ப நீங்க பஜாரில் உள்ள 99% பொய் சொல்கிறார்கள், ஒரு ப்ரொடக்டை மாற்றி வித்து அதை ஏமாற்றுகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றதுனால நீங்களும் பொய் சொல்லணும், நீங்களும் ஏமாற்றணும். ஏதாவது விதி ஒன்று இருக்குதா? இதை சொல்லி மறுமையில தப்பலாமா? நீங்க ஏப்பா பொய் சொன்னீங்க, நீங்க ஏன் வாக்கு மாற்றம் செஞ்சீங்க, ஏன் நீங்க ஏமாத்தீங்கன்னு கேட்டால், இல்லையா அல்லாஹ் நான் நல்லவன் தான், பொய் சொல்றது எனக்கு பிடிக்காதுதான், ஏமாத்துறது எனக்கு பிடிக்காதுதான், ஆனா பஜார்ல எல்லாரும் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணக்குள்ள நான் மட்டும் நேர்மையாக பண்ணினா கடையை மூடிட்டு வீட்டுல வந்து இருக்க வேண்டியது. இதான் இன்னைக்கு சொல்ற ஆக்கள் சொல்ற காரணம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவை பயந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், வாக்கு மீற மாட்டேன், ஒரு ப்ரொடக்டை பொய்ய சொல்லி விற்பனை செய்ய மாட்டேன், அநியாயமாக மார்க்கெட்டிங் செய்ய மாட்டேன் என்ற நல்லெண்ணத்தோடு நீங்க சரியாக நடந்து பாருங்க பாப்பா. 99 பேரும் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணி அவர்கள் லட்சத்தில் சம்பாதிச்சாலும் நீங்க உண்மையாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால் அல்லாஹு தாலா உங்களுக்கு நினையாத புறத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். நினையாத புறத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கு பொருளாதாரத்தில் டெவலப்மெண்ட்டை தருவான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி ஒரு டெவலப்மெண்ட் எங்களுக்கு தேவைண்டா எங்களோட ஈமான் பலமாக இருக்கும். நான் இந்த ஹராத்தை விட்டு நான் நேர்மையாக தெளிவாக உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுகிறேன். எதற்கு தெரியுமா? அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக. என்ன பிசினஸ்ல அல்லாஹு தாலா தொடர்ந்தும் பரக்கத்தை வைக்கணும் என்பதற்காக, ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் நான் நேர்மையாக வியாபாரம் பண்ணுகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய நேர்மையும் என்னுடைய உண்மைத்தன்மையும் உனக்காக வேண்டி இருந்தால் என் பிசினஸ்ல டெவலப்ப தந்துட்டு அல்லாட்ட கையேந்துங்க. மக்கள் தீர்மானிக்க தேவையில்லை, நீங்க அல்லாட்ட கையேந்துங்க. அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொட்டுவான் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. குறைவாக தந்தாலும் தருகின்ற அந்த குறைவான வருமானத்தில் அல்லாஹு தாலா அதிகமான பரக்கத்தை அல்லாஹ் வைப்பான். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். அடிக்கொருமுறை நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பிசினஸ்ல யாரெல்லாம் பொய் சொல்லி சம்பாதிக்கிறாங்களோ முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, அவங்களோட வியாபாரத்தினுடைய அந்த பரக்கத்தை அல்லாஹ் அழிச்சிருவான். யார் உண்மையை சொல்லி சம்பாதிக்கிறாங்களோ அல்லாஹு தாலா அவங்களுக்கு பூரிக்கலகுமா பரக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே குவான்டிட்டி முக்கியம் இல்லை. ஒரு நாளைக்கு நான் 50,000 சம்பாதிக்கிறேன், நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்க, இன்னொருத்தர் 1,00,000 சம்பாதிக்கிறார். நாங்க பார்க்கறது குவான்டிட்டியை கூட்டணும். 50,000 சம்பாதிச்சது 1,00,000 ஆக்கணும், 1,00,000 2,00,000 ஆக்கணும். அதுல முக்கியமே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? குவான்டிட்டியை விட குவாலிட்டியை பார்க்க சொல்லுது. நீங்க சம்பாதிச்சது 1000 இருந்தாலும் ஹலாலாக சம்பாதிச்சால், இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யாமல் சம்பாதிச்சால், இன்னொருத்தரை ஏமாத்தாமல் சம்பாதிச்சால், அந்த 50,000 1,00,000 இல்லாத பரக்கத்தை அல்லாஹு தாலா 1000 ரூபாவிலே வைப்பார் என்பதில் நாங்கள் நம்பிக்கை வைக்கணும். அதுல மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.